பேங்க் மெயின்ஸ் எக்ஸாம்ல வர இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை எப்படி சிம்பிளா சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எஸ்பிஐ மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இது போல 2 டிஜிட் நம்பர்ஸா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா நமக்கு நம்பர் சிஸ்டத்துல சில பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை உங்களால 10 to 15 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் நான் இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இதே பேட்டர்ல உங்களுக்கு நான் 2 கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க 10 to 15 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணி போட முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. இப்போ எந்த 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாலும் அந்த 2 வேல்யூட சம் டோட்டலும் அந்த 2 வேல்யூட டிஃபரன்ஸும் நமக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா அந்த 2 வேல்யூ நம்ம சொல்லலாம். அதுல பெரிய வேல்யூ சொல்லணும்னா சம்மையும் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுங்க. சின்ன வேல்யூ சொல்லணும் அப்படின்னா சம்ல இருந்து டிஃபரன்ஸ் எடுத்து டிவைட் பை 2 போடுங்க. சரிங்களா? இப்போ உதாரணமா கவனிங்க. 14 அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பர் இருக்குன்னா இது 41 மாறணும் அப்படின்னா, அதாவது இங்க 1 வரணும், இங்க 4 வரணும்னா இதுல இருந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 27. அதுவே 76ன்னு ஒரு பெரிய நம்பர் இருக்கு, அது 67ங்கிற ஒரு சின்ன நம்பரா மாறணும் அப்படின்னா இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னா 9. சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்க பிளஸ் பண்ண வேண்டியதும் சரி, இங்க மைனஸ் பண்ண வேண்டியதும் சரி, இது மல்டிபிள் ஆஃப் 9ல தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப இது 9ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சுன்னா 1 வருது இல்லையா? அந்த 1 என்னன்னா இந்த 2 டிஜிட்ஸ்க்கான டிஃபரன்ஸ். இந்த 27 9ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 வருது இல்லையா? அந்த 3 என்னன்னா இந்த 2 டிஜிட்ஸ்க்கான டிஃபரன்ஸ். சரியா? அந்த 3ங்கிறது 1க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அல்லது 4க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே போல இந்த இன்வெர்ஸ் ஆகி வருது இல்லையா ரிசல்ட், இந்த ரிசல்ட்டை ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது எதில் டிவைட் ஆகும் அப்படின்னா 11ஆல டிவைட் ஆகும். 76 67 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா 11ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? சரி, அடுத்ததா லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பரோட மேக்ஸிமம் ப்ராடக்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது 2 பேருக்குன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா 81 இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ கவனிங்க, நான் ஆன்சர் பண்றேன், லிசன் பண்ணுங்க. The sum of its digit is 21 and the product of its digit is 110. கண்டிப்பா இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா சம் 21 வரலாம், ஆனா ப்ராடக்ட் வந்துட்டு 99க்கு மேல எக்ஸிட் ஆகாது. அப்ப இது தப்பு. ரெண்டாவது பாருங்க, the sum of its digit is 5 and on reversing the digit of the original number, new number obtained is 27 less than the original value. இப்ப பாருங்க, சம் வந்துட்டு 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரிவர்ஸ் பண்றதுனால டிஃபரன்ஸ் 27 வருதுன்னா அந்த 27 நீங்க 9ல டிவைட் பண்ணீங்கன்னா அந்த 2 டிஜிட்டுக்கான டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். அப்ப டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 3. சரிங்களா? இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 4 வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 1 வரும் இல்லையா? அப்ப அந்த நம்பர் என்னன்னா 41. ஈஸியா நம்பரே நம்மளால சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணி உங்களால 10 to 15 செகண்ட்ஸ்ல போட முடிச்சுன்னா அந்த ஆன்சர் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதே போல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இதை நான் ஷேர் பண்றேன், நீங்க அதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அருண் அகாடமி சேனல்.